வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோகனட் மக்ரோன்ஸ். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே தேங்காய் பிஸ்கெட், தேங்காய் துருவலையும் கண்டென்ஸ் மில்க்கையும் வச்சு அருமையாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே தேங்காய் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது செய்ய தேவையான பொருட்கள்: டெசிகேட்டட் கோகனட் 1½ கப், கண்டென்ஸ்டு மில்க் 3/4 கப், மைதா 2 டேபிள் ஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் 1½ கப் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் கூட பயன்படுத்திக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் பயன்படுத்துகிறதா இருந்ததுன்னா இனிப்பு கலக்காத, அதாவது அன்ஸ்வீட்டன்ட் டெசிகேட்டட் கோகோனட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் சரியான பதம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேல ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லை குக்கி ஸ்கூப்பை வச்சோ இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய அருமையான தேங்காய் பிஸ்கெட் தயாராகிடும். இதை பேக் பண்ணுறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய செம டேஸ்டியான கோகனட் மக்ரோன்ஸ் தேங்காய் பிஸ்கெட் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்காய் பிஸ்கெட்டுக்கான சில குறிப்புகள்: விருப்பப்பட்டீங்கன்னா இதில் நீங்கள் உலர்பழங்கள், நட்ஸ், அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள், அப்படி இல்லைன்னா கடைகளில் கிடைக்கிற தேங்காய் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எசன்ஸ் எதுவுமே சேர்க்காம கூட செய்யலாம். உங்களுடைய கண்டென்ஸ்டு மில்க் நல்ல திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய மிக்ஸ்சர் கலவை ரொம்ப திக்காக இருக்குன்னா கூடுதலாக கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப தளர்ந்து போய் இருந்ததுன்னா கூடுதலாக கோகோனட் ஃப்ளேக்ஸ், அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. பேக்கிங் டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். இதை பேக் செய்யறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். நீங்கள் அவனை திறந்து 15 நிமிஷம் கழித்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மேலே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்திருந்தா உங்கள் குக்கீஸ் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அவன்லேருந்து எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.